எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இதோ வெள்ளை நிற அப்பத்திலே மூவொரு இறைவனாய் நம் மத்தியில் வாசம் செய்யும் ஆண்டவரை நாம் போற்றி புகழுவோம். தந்தையாய், மகனாய், தூய ஆவியாய் மூவொரு இறைவனாய் நம் முன்னிலையில் இதோ வெள்ளை நிற அப்பத்திலே வீற்றிருக்கும் நம் அன்பு ஆண்டவரை, நற்கருணை நாதரை நாம் தாழ்ந்து பணிந்து ஆராதித்து வணங்கிட வந்திருக்கின்றோம். அன்பு தெய்வத்தை ஆராதிப்போம். இதோ இந்த வேளையிலே நம் ஒவ்வொருவரையும் அந்த இறைவன் அர்ச்சித்து ஆசீர்வதிக்க பல்வேறு வேண்டுதல்களோடு வந்திருக்கும் நாம் அவரை ஆராதித்து வணங்குவோம். அன்பு தெய்வம் நமக்கு செவி கொடுப்பார். நம் வேண்டுதல்கள், கூக்குரல்கள், மன்றாட்டுக்கள் அனைத்தையும் அவர் கேட்பார். அந்த இறைவனின் அருளை இதோ இந்த நேரத்தில் நாம் பெற்றுக்கொள்ள பக்தியோடு இந்த நற்கருணை பவனியிலே ஆராதனையிலே பங்கெடுப்போம். அன்பு பிள்ளைகளை, நம் ஆண்டவர் நம் கூக்குரலுக்கு, நம் ஜெபங்களுக்கு அன்றாடம் செவி சாய்க்கின்றார். அப்படிப்பட்ட அந்த இறைவனை இதோ இந்த நற்கருணையிலே வெள்ளை நிற அப்பத்திலே நாம் ஆராதித்து போற்றி புகழ்ந்து அவரோடு இந்த சிறிது நேரத்தை நாம் செலவிட எவ்வித பராக்குகளுக்கும் எவ்வித சிந்தனை சிதறல்களுக்கும் நாம் இடம் கொடாது அந்த இறைவனை ஆராதிப்போம். அன்பு தெய்வம் நம் ஒவ்வொருவரையும் இந்த நேரத்திலே ஆசிர்வதிக்கட்டும். அந்த இறைவனுக்கு இதோ இவ்வேளையில் நாம் நன்றி கூறுவோம். நம்மோடு இருக்கும், நம்மோடு நடக்கும், நம் ஒவ்வொருவரது இயக்கத்திற்கும் காரணமாயிருக்கும் அந்த ஆண்டவரை நாம் நன்றியோடு நினைத்து பார்ப்போம். அன்பு தெய்வமே, இந்நாள் வரை எங்களது வாழ்க்கையிலே நீர் செய்த எல்லா விதமான நன்மைகளுக்கும் உமக்கு நாங்கள் நன்றி கூறுகின்றோம் ஐயா. எங்களை இந்நாள் வரை நீர் காத்த கருணைக்காக உம்மை நாங்கள் ஆராதிக்கின்றோம். அன்பு தெய்வமே, எங்களது வாழ்க்கையிலே நீர் உண்ண உணவும், கொடுக்க உடையும், இருக்க இருப்பிடத்தையும் கொடுத்து ஆசீர்வதிக்கின்றீர் ஐயா. மேலான உமது கருணைக்காக உம்மை நாங்கள் போற்றி புகழ்ந்து ஆராதித்து உமக்கு நன்றி கூறுகின்றோம் ஐயா. இதோ எங்களை இந்த நேரத்திலே இங்கு கூட்டி சேர்த்தமைக்காக உமக்கு நாங்கள் நன்றி கூறுகின்றோம். உம் திருவடிகளில் நாங்கள் வந்து இதோ எங்களது வேண்டுதல்களையும் எங்களது விண்ணப்பங்களையும் செலுத்துவதற்கு நீர் தந்த இந்த வாய்ப்பிற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம் ஐயா. எங்களது நன்றியை ஏற்றுக்கொள்வீர் என்ற நம்பிக்கையோடு அன்பு தெய்வமே உமக்கு நாங்கள் நன்றி கூறுகின்றோம். வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம், நற்கருணை நாதரை ஆராதிக்கின்றோம். வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம், நற்கருணை நாதரை ஆராதிக்கின்றோம். விடுதலையாக்கும் தெய்வமே
ஆராதிக்கின்றோம். குணப்படுத்தும் தெய்வமே ஆராதிக்கின்றோம். விடுதலையாக்கும் தெய்வமே ஆராதிக்கின்றோம். குணப்படுத்தும் தெய்வமே ஆராதிக்கின்றோம். காண்கின்ற தெய்வமே ஆராதிக்கின்றோம். காக்கின்ற தெய்வமே ஆராதிக்கின்றோம். காண்கின்ற தெய்வமே ஆராதிக்கின்றோம். காக்கின்ற தெய்வமே ஆராதிக்கின்றோம். வாழ்த்துகின்றோம். வணங்குகின்றோம். நற்கருணை நாதரை ஆராதிக்கின்றோம். வாழ்த்துகின்றோம். வணங்குகின்றோம். நற்கருணை நாதரை ஆராதிக்கின்றோம். ரட்சிக்கின்ற தெய்வமே ஆராதிக்கின்றோம். இரக்கமுள்ள தெய்வமே ஆராதிக்கின்றோம். ரட்சிக்கின்ற தெய்வமே ஆராதிக்கின்றோம். இரக்கமுள்ள தெய்வமே ஆராதிக்கின்றோம். சுகம் கொடுக்கும் தெய்வமே ஆராதிக்கின்றோம். தரிசனமாகிற தெய்வமே ஆராதிக்கின்றோம். சுகம் கொடுக்கும் தெய்வமே ஆராதிக்கின்றோம். தரிசனமாகிற தெய்வமே ஆராதிக்கின்றோம். வாழ்த்துகின்றோம். வணங்குகின்றோம். நற்கருணை நாதரை ஆராதிக்கின்றோம். வாழ்த்துகின்றோம். வணங்குகின்றோம். நற்கருணை நாதரை ஆராதிக்கின்றோம். பல்வேறு நோய் நொடிகளோடு வந்திருக்கும் எங்களை நீர் ஆசீர்வதித்திருக்கின்றீர் ஐயா. இதோ எங்களது வாழ்க்கையில் குணப்படுத்தவே முடியாது என்ற ஏக்கத்தோடு நாங்கள் ஏங்கி தவித்த வேளைகளிலே எங்கள் அனைவரது நோய் நொடிகளையும் நீர் போக்கி இருக்கின்றீர் தெய்வமே. இதோ மருத்துவர்களால் கைவிடப்பட்ட போதும் கூட நம்பிக்கையோடு உம்மை நாங்கள் நாடி வந்தபோது எங்களது நோய் நொடிகளை நீர் குணப்படுத்தி உமது கண்ணின் கருமணி போல எங்களை பாதுகாத்த உமது கருணைக்காக உமக்கு நாங்கள் நன்றி கூறுகின்றோம். அன்பு தெய்வமே, இதோ இந்த நேரத்திலே மாதா தொலைக்காட்சியை கண்டு கொண்டிருக்கும் உம் அன்பு பிள்ளைகளாகிய நேயர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஐயா. அவர்களது வேண்டுதல்கள், விண்ணப்பங்கள், மன்றாட்டுகளுக்கு நீர் கருணையோடு செவி சாய்த்து அவர்களுக்கு நல்லதொரு உடல் உள்ள சுகத்தை நீர் இந்நாள் வரை தந்து ஆசீர்வதித்து வருவதற்காக உமக்கு நாங்கள் நன்றி கூறுகின்றோம். அனைவருக்கும் இந்த நற்கருணையை இதோ இந்த தொலைக்காட்சியின் மூலமாய் நீர் கொண்டு போய் சேர்ப்பதற்காக உமக்கு நாங்கள் கூடான கோடி நன்றி கூறுகின்றோம் ஐயா. அன்பு வல்லமையுள்ள தகப்பனே, மக்கள் இருந்த இடத்திலிருந்து இதோ வயது முதிர்ந்தவர்கள், நோய்வாய்ப்பட்டவர்கள், படுத்த படுக்கையாய் கிடப்பவர்கள் என்று ஏராளமான மக்களை நீர் இந்த தொலைக்காட்சியின் மூலமாக சென்றடைந்து அவர்களின் வேண்டுதல்கள், விண்ணப்பங்கள் அனைத்தையும் நிறைவேற்றி கொண்டிருக்கும் உமது மிகுந்த கருணைக்காக உமக்கு நாங்கள் நன்றி கூறுகின்றோம் தகப்பனே. இதோ இந்த நேரத்திலே இந்த இரும்பாலை பங்கை சார்ந்த உம் அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து வருவதற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். புனித யூதாதேயு பங்கிலே இரும்பாலை பகுதியில் இருக்கின்ற உம் மக்கள் ஒவ்வொருவரையும் உம் திருக்கரம் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கின்ற வேளையில் எல்லாம் எங்களது வேண்டுதல்களுக்கு நீர் செவி சாய்க்கின்றீர் தகப்பனே. பல்வேறு நோய் நொடிகளோடும் பல்வேறு வேண்டுதல்களோடும் இந்த ஆலயத்தை தேடி வரக்கூடிய உம் அன்பு பிள்ளைகளை இதோ எங்கள் பாதுகாவலர் ஆகிய புனித யூதாதேயுவின் வழியாய் நீர் ஆசீர்வதித்து அவர்களுக்கு நீர் தந்து வருகின்ற சொல்லில் அடங்காத அற்புதங்களுக்காக, நீர் செய்து வருகின்ற ஏராளமான புதுமைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம் தகப்பனே. தொடர்ந்து மென்மேலும் நீர் இவர்களை ஆசீர்வதிப்பீர் எனும் நம்பிக்கையோடு இந்த நேரத்திலே இவர்கள் அனைவரையும் உம் திருக்கரம் ஒப்புக் கொடுக்கின்றோம் ஐயா. இவர்களுக்கு அவர்கள் வேண்டி வந்திருக்கக்கூடிய வரங்களை எல்லாம் நீர் தந்து ஆசீர்வதிப்பீராக தகப்பனே. உமக்கு நாங்கள் கோடான கோடி நன்றி கூறுகின்றோம். அன்பு பிள்ளைகளே, இதோ நம் ஆண்டவரை போற்றி புகழுவோம், அவருக்கு நாம் நன்றி கூறுவோம்.
தொடர்ந்து நமது வாழ்க்கையில் அவர் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களுக்காகவும் அந்த இறைவனுக்கு நாம் தொடர்ந்து நன்றி கூறக்கூடிய பிள்ளைகளாக, அந்த இறைவனுக்கு நமது நன்றிகளை உரித்தாக்கக்கூடிய அவரின் அன்பு பிள்ளைகளாக நாம் ஒவ்வொருவரும் வாழ்வோம். அந்த இறைவனை தொடர்ந்து போற்றி புகழ்வோம். அவருக்கு அவர் செய்த நன்மைகளுக்கு நாம் அன்றாடம் நன்றி கூறுவோம். உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழ்கின்றோம், நன்றி கூறுகின்றோம். 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 அன்பின் வல்லமையுள்ள இறைவா, இதோ உம்மை நாங்கள் போற்றுகின்றோம், புகழுகின்றோம். தொடர்ந்து எங்களது நன்றிகளை உமக்கு உரித்தாக்குகின்றோம். வல்லமையோடு நீர் எங்களது நன்றிகளை ஏற்றுக்கொள்வீர் எனும் நம்பிக்கையோடு உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம் ஐயா. இதோ சிறுவர் முதல் முதியவர் வரை உமது அன்பிலே இளைப்பார இங்கு வந்திருக்கின்றார்கள். இதோ இவர்களுக்கு நீர் தந்த இந்த வாய்ப்பிற்காக உமக்கு நாங்கள் நன்றி கூறுகின்றோம். அன்பு தெய்வமே, அன்றாடம் நீர் எங்களது வாழ்க்கையில் செய்து வருகின்ற எல்லா விதமான அற்புதங்களுக்காகவும் உமக்கு நாங்கள் நன்றி கூறுகின்றோம். ஒவ்வொரு செயல்களையும் எங்களது வாழ்க்கையிலே நீர் செய்வதற்கு நீர் எங்களுக்கு தந்திருக்கின்ற எங்கள் உடல் உள்ள சுகத்தை நினைத்து, இதோ எங்கள் உடல் வலிமையை நினைத்து, எங்கள் மன தைரியத்தை நினைத்து உமக்கு நாங்கள் நன்றி கூறுகின்றோம் ஐயா. அன்றாடம் எங்களது வாழ்க்கையிலே நீர் எண்ணற்ற அற்புதங்களை செய்துகின்றீர்கள் ஐயா. அந்த அற்புதங்களுக்காக உமக்கு நாங்கள் நன்றி கூறுகின்றோம் ஐயா. எங்களது நன்றியை ஏற்றுக்கொள்வீர் எனும் நம்பிக்கையோடு இதோ இந்த நேரத்திலே இந்த பாடலை பாடுகின்றோம். உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழ்கின்றோம், நன்றி கூறுகின்றோம். உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழ்கின்றோம், நன்றி கூறுகின்றோம். இறைவனுக்கு நாம் தொடர்ந்து நன்றி கூறிக்கொண்டே இன்னும் ஏராளமான அற்புதங்களை செய்த நமது நற்கருணை நாதரை உள்ளத்தில் நினைத்து அவர் செய்த நன்மைகளுக்காக அன்பு பிள்ளைகளே, இதோ பாடகர் குழுவோடு இணைந்து நாம் நன்றி பாடலை பாடி அந்த இறைவனை போற்றுவோம். சுமப்பவரே, என்னை தினம் தினம் காப்பவரே, என்னை தோள்களில் சுமப்பவரே, என்னை தினம் தினம் காப்பவரே. நன்றி நன்றி இறைவா, நன்றி 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 இறைவா. ஆண்டவரை ஆராதிப்போம். நற்கருணை நாதரை நாம் ஆராதித்து போற்றுவோம். அன்பின் வல்லமையுள்ள இறைவா, இதோ எங்கள் வாழ்க்கையில் அன்றாடம் நாங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களோடும் நீர் எங்களோடு இருந்து எங்களை பாதுகாக்கின்றீர். உம் அன்பு பிள்ளைகளாய் இதோ உம் முன்னிலையில் வீற்றிருக்கும் நாங்கள் உம்மை ஆராதிக்கின்றோம் ஐயா. அன்று கலிலேய கடற்கரையோரம் நீர் நடந்து சென்றபோது உம்மை நோக்கி வந்த உம் அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் தொட்டு குணப்படுத்தினீரே தகப்பனே. உமது மேலான கிருபைக்காய் உமக்கு நாங்கள் இந்த நேரத்திலே எங்களது ஆராதனைகளை செலுத்துகின்றோம். அன்பின் வல்லமையுள்ள தகப்பனே, இதோ அன்றாடம் எங்களது வாழ்க்கையிலே நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதித்துக் கொண்டிருக்கின்றோம்.
அன்றாடம் எங்களது ஆராதனைகளை உமக்கு நாங்கள் நன்றியாக செலுத்திக் கொண்டிருக்கின்றோம் தகப்பனே. எங்களது ஆராதனையிலே நீர் எங்களை அர்ச்சித்து ஆசீர்வதிப்பதை நினைத்து நாங்கள் மகிழ்கின்றோம் அன்பு தெய்வமே. இதோ இந்த நேரத்திலே நாங்கள் உம் திருமுன்னிலையில் கூடி வந்து உம்மை ஆராதிப்பதற்கு நீர் தந்த இந்த வாய்ப்பிற்காக உமக்கு நன்றி கூறுவதோடு அன்பு தெய்வமே, உம்மை நாங்கள் எங்களது நாவால் ஆராதித்து போற்றி புகழுகின்றோம். இதோ இந்த நேரத்திலே மண்டியிட்டு உமது திரு சந்நிதானத்திலே உம்மை நாங்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கின்றோம் ஐயா. எங்களது ஆராதனைகளை நீர் ஏற்றுக்கொள்வீரா அன்பு தெய்வமே. இதோ தந்தையாய் மகனாய் தூய ஆவியாய் நீர் அன்றும் இன்றும் எங்களோடு இருந்து வருகின்றீர். நீர் எங்களுக்கு இந்த நற்கருணையை இதோ இந்த பலிபீடத்திலே உமது திரு உடலாகவும் திரு இரத்தமாகவும் எங்களுக்கு தந்து எங்களது உடலை உமது வல்லமையால் நிரப்பிக் கொண்டு ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்றீர் ஐயா. உம்மை நாங்கள் ஆராதிக்கின்றோம் தகப்பனே. இது என் உடல், இது என் ரத்தம் என்று மொழிந்த அன்பு தகப்பனே, உமது வார்த்தை ஒருபொழுதும் பொய்க்காது என்பதை நாங்கள் முழு மனதோடு விசுவசிக்கின்றோம் ஐயா. எங்களது ஆராதனையை நீர் ஏற்றுக்கொள்வீர். இதோ அந்த வெள்ளை நிற அப்பத்திலும் ரசத்தின் குணத்திலும் உமது முழுமையான பிரசன்னத்தை நாங்கள் அன்றாடம் உணர்கின்றோம். அதே வெள்ளை நிற அப்பம் இதோ இன்று இந்த பலிபீடத்திலே இதோ எங்கள் முன்னிலையிலே மூவர் இறைவனாய் வீற்றிருப்பதை கண்டு நாங்கள் மகிழ்கின்றோம் தகப்பனே. உம்மை நாங்கள் ஆராதித்து வணங்குகின்றோம் ஐயா. எங்கள் ஒவ்வொருவரது நன்றிகளையும் ஆராதனைகளையும் நீர் ஏற்றுக்கொண்டு இதோ பல்வேறு ஏக்கங்களோடும் விண்ணப்பங்களோடும் பல்வேறு தேவைகளோடும் உமது சன்னிதானத்தை அண்டி வந்திருக்கின்ற உம் அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம் தகப்பனே. எங்களது ஜெபங்களை ஏற்றுக்கொள்வீர் நல்ல பிதாவே, ஆமேன். அன்பு பிள்ளைகளே, இதோ அனைவருமாய் எழுந்து நின்று நம் ஆண்டவரின் வார்த்தைகளுக்கு செவி கொடுப்போம். இறைவன் நற்செய்தியின் வழிவிலே வார்த்தையின் வடிவிலே நமது உள்ளத்திலும் மனதிலும் இதயத்திலும் வந்து நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிப்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியில் இருந்து வாசகம். அதிகாரம் 15, இறை வசனங்கள் 7 முதல் 10 முடிய. நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும். நீங்கள் மிகுந்த கனிதந்து என் சீடராய் இருப்பதே என் தந்தைக்கு மாட்சி அளிக்கிறது. என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன். என் அன்பில் நிலைத்திருங்கள். நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைபிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளைகளை கடைபிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் கிடைக்கும். அன்பு பிள்ளைகளை, அழகான இறை வார்த்தைகளோடு இறைவன் இன்று நம் ஒவ்வொருவரது உள்ளத்திலும் வந்திருக்கின்றான். நமது சிந்தையிலும் நமது நாவிலும் நமது உள்ளத்திலும் அந்த இறைவன் வார்த்தையாய் உருவெடுத்திருக்கின்றான். இந்த வார்த்தையை நாம் உச்சரிக்கையிலே அந்த இறைவன் நமது நாவின் வழியாய் பிறரை சென்றடையக்கூடிய தேவனாய், அந்த இறைவனை இந்த வார்த்தையை நாம் சிந்திக்கையிலே நமது சிந்தையிலே அந்த இறைவன் உள்ளத்தில் உருவெடுத்து நம்முள் வாசம் செய்கின்றான். ஆம் அன்பு பிள்ளைகளே, நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுள்ளும் இருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதையெல்லாம் நான் உங்களுக்கு தருவேன் என்று மொழிந்த அந்த இறைவனிடம் இதோ நாம் எதை கேட்கப் போகின்றோம்? இங்கு வந்திருக்கின்ற நாம் ஒவ்வொருவரும் அந்த இறைவனிடம் இருந்து எதையாவது பெற்று செல்லலாம் எனும் எதிர்நோக்கோடு வந்திருக்கின்றோம். உடல் உள்ள சுகத்திற்காக, நல்லதொரு உடல் உள்ள சுகத்தை பெற்றுக்கொள்ளலாம் எனும் எதிர்பார்ப்போடு வந்திருக்கின்றோம்.
இதோ எனது தேவைகள் நிறைவேறாதா என்று பல ஆண்டுகளாக காத்து கிடக்கக்கூடிய அந்த தேவைகளில் ஏதாவது ஒன்று அந்த இறைவனால் நமக்கு இன்று கிடைக்காதா என்ற ஏக்கத்தோடு வந்திருக்கின்றோம். இதோ கடன் தொல்லையின் மூலமாக இந்த கடன் பிரச்சனை இன்றாவது தீர்ந்து விடாதா எனும் எதிர்நோக்கோடு இங்கு வந்திருக்கின்றோம். பிள்ளைகளின் உயர் படிப்பிற்காக, வேலை வாய்ப்பிற்காக, நமது பிள்ளைகளின் திருமணத்திற்காக, திருமணமாகியும் குழந்தை பேரில்லாது இருக்கின்ற நம் ஒவ்வொருவரது குழந்தைகளுக்காக இறைவன் ஆசீர்வதித்து ஏதாவது ஒரு வகையிலே அந்த இறைவன் நாம் கேட்கும் வரங்களை இன்றாவது தரமாட்டாரா எனும் ஏக்கத்தோடு வந்திருக்கின்றோம். அன்பு பிள்ளைகளே, இறைவன் சொல்லும் இந்த வார்த்தைகளை மீண்டும் மீண்டும் நாம் நினைவு கூற இங்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுள்ளும் இருந்தால் நீங்கள் கேட்பதையெல்லாம் நான் உங்களுக்கு தருவேன் என்று அந்த இறைவன் சொல்லுகின்றார். அந்த இறைவனின் வார்த்தைகள் நமது உள்ளத்தில் இருக்கின்றனவா? அந்த இறைவன் நம்முள் இருக்கின்றாரா? நாம் அந்த இறைவனோடு இணைந்து இருக்கின்றோமா என்று நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்பு பிள்ளைகளே, அமெரிக்க நாட்டிலே சிகாகோ நகரத்திலே ஒரு மிகப்பெரிய மருத்துவர், நோபல் பிரைஸ் பெற்ற அந்த மருத்துவர் மார்கன் என்று அழைக்கப்படக்கூடியவர், புற்றுநோய்க்கு மருந்து கண்டுபிடித்து அதன் மூலமாக பலராலும் போற்றப்பட்டவர், புகழப்பட்டவர். தனது அந்த இறைவனின் உடனிருப்பை அவர் ஒருபொழுதும் உணர்ந்ததில்லை. மாறாக தனது திறமையில் என்றுமே நம்பிக்கை கொண்ட ஒரு மனிதனாக மட்டுமே வாழ்ந்தவர். அந்த இறைவன் மீது சற்றும் நம்பிக்கை இல்லாத ஒரு மனிதனாக இருந்த பொழுதும் பல்வேறு யூனிவர்சிட்டியில் இருந்து, பல்கலைக்கழகங்களில் இருந்து அவருக்கு பாராட்டு மழை குமைந்து கொண்டிருந்த நேரம், பாராட்டு மழையிலே நனைந்தவராய் தனது மகிழ்ச்சியின் உச்சத்தை அடைந்தவர் ஒரு நாள் வேறொரு பல்கலைக்கழகத்தில் இருந்து அவருக்கு அழைப்பு விடுக்கப்படுகின்றது. அவருக்கு அங்கு பாராட்டு விழா நடத்துவதற்காக அழைப்பு வருகின்றது. அவ்வாறு அந்த அழைப்பை ஏற்று அவர் பல மைல்கள் கடந்து செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை. காலையிலே அவர் புறப்படுகின்றார். மாலை அந்த பாராட்டு விழா நடக்க வேண்டிய இடத்தை சென்றடைய வேண்டும் என்று விரும்பிய அவர் காலையில் ஒரு விமானத்தில் புறப்படுகின்றார். எதிர்பாராத விதமாக இயற்கை சீற்றத்தின் காரணமாக புயல், மழை, இடி என்று அந்த விமானம் ஆகாயத்தில் பறக்க முடியாத சூழ்நிலை ஏற்படுகின்றது. அப்பொழுது அந்த விமானமானது உடனடியாக தரையிறக்கப்படுகின்றது. அவர் அந்த விமானத்திலிருந்து இறங்கியவர் எப்படியாவது தான் அந்த பல்கலைக்கழகத்திற்கு சென்றடைய வேண்டும், என்ன செய்வது என்று அவர் குழம்பிக் கொண்டிருக்கின்றார். அந்த விமான நிலையத்தின் அதிபதிகளை அவர் சென்று எப்படியாவது நான் அந்த இடத்திற்கு செல்ல வேண்டும், எனக்கு உடனடியாக ஏதாவது மாற்று வழியை செய்து தாருங்கள் என்று கேட்கின்ற வேளையிலே அவர்கள் சொல்லுகின்றார்கள், எங்களை மன்னிக்க வேண்டுகின்றோம், இந்த சூழ்நிலையில் எந்த விமானமும் பறக்காது, மாறாக இந்த இயற்கை சீற்றங்கள் அடங்கிய பிறகுதான் நாங்கள் விமானத்தை பறக்க விட முடியும், எனவே நீங்கள் உங்களுக்கான வழியை நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிடுகிறார்கள். இவர் அங்கிருந்து ஒரு 4 சக்கர வாகனத்திலே புறப்படுகின்றார். எப்படியாவது சென்றடைய வேண்டும் என்ற ஆவலில் அந்த வாகனத்தில் அவர்கள் சென்று கொண்டிருக்கின்றார்கள். அப்பொழுதும் மழை விட்டபாடில்லை. அன்பு பிள்ளைகளே, தொடர்ந்து அவர்கள் தங்களது பயணத்தை மேற்கொள்ளுகின்றார்கள். அவ்வாறு அவர்கள் சென்று கொண்டிருக்கின்ற வேளையிலே அந்த வண்டியின் ஓட்டுநருக்கு பாதை தெரியவில்லை. மாற்று பாதையின் வழியாக வேறொரு இடத்திற்கு சென்று விடுகிறார்கள். நேரமும் ஆகிக் கொண்டிருக்கின்றது. மாலையும் நெருங்கிவிட்டது. மாலை 5 மணி ஆகிறது. இவர்கள் 6 மணிக்கு தாங்கள் செல்ல வேண்டிய இடத்திற்கு போக வேண்டும். ஆனால் இன்னும் பல மைல் தூரங்கள் இருக்கின்றது. சிந்திக்கிறார்கள், இனியும் அந்த இடத்தை நாம் சென்றட முடியாது, இந்த மழையில் நாம் எங்காவது ஒரு இடத்தில் ஒதுங்கி நிற்கலாம் என்று அவர்கள் அவ்வாறு சென்று கொண்டிருக்கின்ற வேளையிலே ஒரு இல்லத்தை பார்க்கின்றார்கள். அந்த வீட்டிலே விளக்கு எரிந்து கொண்டிருக்கின்றது. இந்த இல்லத்தில் நாம் சிறிது நேரம் இரவு முழுவதும் ஓய்வு எடுத்து செல்லலாம், உதவி கேட்கலாம் என்று அந்த இல்லத்தை அவர்கள் சென்றடைகின்ற வேளையில் கதவை தட்டுகிறார்கள். கதவு திறக்கப்படுகின்றது. ஒரு 37 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண்மணியானவள் இல்லத்தின் கதவுகளை திறந்து பார்க்கின்றாள். அங்கு இவ்விருவரும் நின்று கொண்டிருக்கின்றார்கள். மழையில் நனைந்த உடைகளோடு அவர்கள் இருப்பதை பார்த்த அந்த பெண்மணி, வாருங்கள், உள்ளே வாருங்கள் என்று அவர்களை அழைக்கின்றாள். என்ன உதவி வேண்டும் என்று கேட்கின்றாள். அப்பொழுது அவர்கள் சொல்லுகின்றார்கள், இந்த இரவு மட்டும் நாங்கள் இங்கு தங்குவதற்கும் உண்பதற்கும் ஏதாவது நீர் எங்களுக்கு தந்தால் போதும் என்று சொல்லுகின்ற வேளையிலே
அன்போடு அந்த பெண்மணி அவர்களை அழைத்து அவர்களின் தலையை துடைப்பதற்கு ஒரு துண்டை கொடுத்து உதவுகின்றாள். ஒரு அறையையும் கொடுத்து இந்த அறையிலே நீங்கள் தங்கலாம் என்று சொல்லுகின்றாள். அவ்வாறு அவர்கள் அந்த அறையில் இருக்கின்ற வேளையிலே அந்த பெண்மணி சொல்லுகின்றாள், அன்பர்களே, எனது ஜெப நேரமானது வந்துவிட்டது, நான் சிறிது நேரம் ஜெபிக்க வேண்டும், எனவே நீங்கள் இந்த அறையில் இருங்கள், நான் ஜெபத்தை முடித்துவிட்டு வந்து உங்களை நான் பார்க்கின்றேன் என்று அவர்களுக்கு தேநீர் அருந்த கொடுத்துவிட்டு இவள் ஜெபிக்க செல்லுகின்றாள். ஒரு அறையினுள் சென்று கதவுகள் திறக்கப்பட்ட நிலையிலே மண்டியிட்டு ஆண்டவரிடம் ஜெபித்துக் கொண்டிருக்கின்றாள். அன்னை மரியாளின் சுரூபமும் ஆண்டவர் இயேசுவின் சுரூபமும் அங்கு இருக்கின்றது. அங்கு அவள் மெழுகுத்திரியை ஏற்றி வைத்து மிகுந்த பக்தியோடு கண்களை இறுக மூடி ஜெபித்துக் கொண்டிருக்கின்றாள். சிறிது நேரம் ஆகியும் இவள் வராததால் அந்த மருத்துவர் மெதுவாக சென்று பார்க்கின்றார். அந்த அறையிலே அந்த பெண்மணியானவள் கண்ணீர் வடித்த வண்ணம் ஆண்டவரிடம் ஜெபிப்பதை பார்த்து இவருக்கும் அந்த இடத்தில் அமர வேண்டும் என்று தோன்றுகின்றது. அவரும் சென்று அந்த அறையினுள் செல்லுகின்ற வேளையிலே அவருக்கு ஒரே அதிர்ச்சி. அங்க இருக்கின்ற ஒரு கட்டிலே எலும்பும் தோலுமாக ஒரு 16 வயது மதிக்கத்தக்க ஒரு இளைஞன் கிடக்கின்றான். என்ன நிலை என்பதை அவர் பார்த்தவுடன் அவரால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. எலும்பும் தோலுமாய் குற்றுயிரும் கொலை உயிருமாய் கிடக்கின்ற அந்த இளைஞனை பார்த்துவிட்டு அந்த பெண்மணியிடம் கேட்கின்றார், யார் இந்த மகன், என்ன ஆனது என்று அவர் கேட்கின்ற வேளையிலே அந்த பெண்மணி சொல்லுகின்றாள், இவன் என் ஒரே மகன், புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு பல ஆண்டுகளாக படுத்த படுக்கையாய் கிடக்கின்றான். எத்தனையோ மருத்துவர்களை நாங்கள் சென்று சந்தித்தோம், எத்தனையோ மருத்துவ சிகிச்சைகளை மேற்கொண்டோம், ஆனாலும் யாராலும் குணப்படுத்த முடியவில்லை. இறுதியாக அந்த மருத்துவர்கள் சொன்னது, ஏதோ அமெரிக்க நாட்டிலே சிகாகோ நகரிலே மிகவும் பிரபலமான ஒரு மருத்துவர் இருக்கின்றாராம். அவர் இந்த புற்றுநோய்க்கு மருந்து கண்டுபிடித்து இருக்கின்றாராம். அவரை சென்று அணுகினால் ஒழிய உங்களது மகனை குணப்படுத்த முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். இப்பொழுது சில ஆண்டுகளாக எவ்வித மருத்துவ சிகிச்சைகளும் இன்றி எங்களால் அமெரிக்க தேசத்திற்கு செல்ல முடியாத ஒரு சூழ்நிலையிலே பண வசதி இல்லாத நாங்கள் இறைவனை மட்டுமே நம்பிக்கையோடு ஜெபித்துக் கொண்டிருக்கின்றோம். அவரிடம் என் மகனை நான் ஒப்படைத்து விட்டேன், எப்படியாவது என் மகனை காப்பாற்ற வேண்டும் என்று ஆண்டவரிடம் நாம் ஒப்படைத்திருக்கின்றேன். அந்த மருத்துவரை சென்று பார்ப்பதற்கு எங்களால் இயலாது என்பதை இறைவன் அறிவார் என்றெல்லாம் அந்த பெண்மணியானவள் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கின்றார். கண்ணீர் வழிந்தோடுகின்றது. அப்பொழுது அந்த மருத்துவனின் கண்ணீரிலும் கண்களிலும் கண்ணீர் வருகின்றது. அந்த பெண்மணி கேட்கின்றாள், நீங்கள் ஏன் அழுகிறீர்கள் என்று சொல்லுகின்ற வேளையிலே அந்த மருத்துவன் சொல்கின்றான், நீங்கள் சொன்ன அந்த மனிதன் நான் தான். சிகாகோ நகரில் இருந்து நான் எங்கோ செல்ல வேண்டும் என்று வந்து கொண்டிருந்தேன், ஆனால் இறைவன் என் பாதையை மாற்றி இங்கு அழைத்து வந்திருக்கின்றார் என்று சொல்லி அடுத்த நாளே அந்த பெண்ணுக்கும் அவனின் மகனுக்கும் விமானத்தில் செல்வதற்கான பயண டிக்கெட்டுகளை அவர் ஏற்பாடு செய்து சிகாகோ நாட்டிற்கு அழைத்து சென்று அங்கு அவர்களுக்கு மருத்துவ சிகிச்சை தந்து அந்த மகனை காப்பாற்றினார். ஆமன் பார்ந்தவர்களே, நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்பதெல்லாம் உங்களுக்கு நடக்கும். இந்த பெண்மணியானவள் இறைவனிடம் தொடர்ந்து வேண்டுகின்றாள், இதைவிட என்ன நமக்கு வேறு அற்புதங்கள் தேவை? சென்றடைய முடியாது என்று ஏங்கி தவித்த ஒரு மருத்துவனிடம் ஆண்டவர் அந்த மருத்துவனையே இங்கு அழைத்து வந்து அந்த மனிதனுக்கு சிகிச்சை கொடுப்பதற்காக இறைவன் செய்த அற்புதம் இதைவிட வேறென்னவாக இருக்க முடியும்? ஆமன் பார்ந்தவர்களே, நீங்கள் என் பெயரால் கேட்பதையெல்லாம் நான் உங்களுக்கு தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். யோவான் அதிகாரம் 14 இறை வசனங்கள் 13 மற்றும் 14. 13 இறைவன் சொல்லுகின்றார், நீங்கள் என் பெயரால் எதை கேட்டாலும் நான் உங்களுக்கு செய்வேன் என்றும், அதை தொடர்ந்து மீண்டுமாக அவர் சொல்லுகின்றார், நீங்கள் என் பெயரால் எதை கேட்டாலும் செய்வேன். இருமுறையும் அந்த இறைவன் தொடர்ந்து நாம் கேட்பதற்காகவும் அந்த இறைவன் கொடுப்பதற்காகவும் காத்திருக்கின்றார். அதோடு மட்டுமல்லாது அந்த இறைவன் சொல்லுகின்றார், எல்லா விதமான தேவைகளிலும் நான் உங்களோடு இருக்கின்றேன் என்று. ஆமன் பார்ந்தவர்களே, நமது வாழ்க்கையில் பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. பல்வேறு பிரச்சனைகளுக்கும் ஒவ்வொரு தீர்வுகள் இருக்கின்றன. எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரே தீர்வு ஒருபொழுதும்
இருப்பதில்லை என்பதை நாம் அறிவோம். ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒவ்வொரு தீர்வு. ஆனால் அந்த இறைவனிடம் நாம் அனைத்து பிரச்சனைகளையும் அள்ளி வந்து குமித்தாலும் நமக்கு அந்த இறைவன் ஒரே தீர்வை தருவார். அந்த இறைவனிடம் மட்டுமே ஒரே தீர்வு இருக்கின்றது. அதுதான் நம்பிக்கை. உங்களது விசுவாசம், உங்களது நம்பிக்கை உண்மையிலும் ஆழமானதாக இருந்தால், உங்களது உள்ளத்தில் கடுகளவேனும் விசுவாசம் இருந்தால், நீங்கள் என் பெயரால் எதை கேட்டாலும் உங்களுக்கு செய்வேன். இதோ இந்த காட்டு அத்தி மரத்தை பார்த்து வேரோடு பெயர்ந்து போய் நீ கடலில் வேரூன்றி நில் என்று உங்களது உள்ளத்தில் கடுகளவு விசுவாசத்தோடு சொன்னால் அது நிகழும் என்கின்றார் இறைவன். அதோடு மட்டுமல்லாது, என் பெயரால் நீங்கள் என் தந்தையிடம் எதை கேட்டாலும் அவர் உங்களுக்கு அதை தருவார் என்றும் சொல்லுகின்றார். அப்படி என்றால் இதோ இந்த நற்கருணையில் வீற்றிருக்கின்ற அன்பு தெய்வம், அவரின் பெயர் சொல்லி நாம் எதை கேட்டாலும் அவரிடம் நேரடியாகவோ அல்லது தந்தையிடமோ யாரிடம் கேட்டாலும், அன்னை மரியாளிடம் யாரிடம் கேட்டாலும் அந்த இறைவன் அவற்றை நமக்கு தந்து ஆசீர்வதிக்க காத்திருக்கின்றார். ஆம் அன்பு பிள்ளைகளே, நம்பிக்கையோடு நாம் அந்த இறைவனிடம் நாம் கேட்க வேண்டிய ஜெபங்களை, நாம் கேட்க வேண்டியதை கேட்கின்றோமா என்று சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். நாம் கேட்கின்றோம், அன்றாடம் நமது வாழ்க்கையில் எனக்கு இது தேவை அது தேவை என்று அந்த இறைவனிடம் முறையிடுகின்றோம். ஆனாலும் அது நம்பிக்கையோடு கூடிய வேண்டுதலாக இருக்கின்றதா? அந்த இறைவனின் மீது நாம் கொண்ட அந்த நம்பிக்கையின் நிமித்தம் நமது வேண்டுதல்கள் அந்த இறைவனின் பாதத்தில் சமர்ப்பிக்கப்படுகின்றனவா என்று நாம் இந்த வேளையிலே சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்பு பிள்ளைகளே, இதோ கடவுளின் உறைவிடம் மனிதர் நடுவே உள்ளது. அவர்கள் நடுவே குடியிருப்பார். அவர்கள் அவருக்கு மக்களாய் இருப்பார்கள். கடவுள் தாமே அவர்களோடு இருப்பார். அவர்களுக்கு கடவுளாயும் இருப்பார். அவர்களுடைய கண்ணீர் அனைத்தையும் துடைப்பார். இனி அவர்களது வாழ்க்கையில் துன்பம் இல்லை, துயரம் இல்லை, சாவோ எதுவுமே இல்லை என்று திருவெளிப்பாடு நூல் நமக்கு எடுத்துரைக்கின்றது. அந்த இறைவனிடம் இதோ நம் ஒவ்வொருவரின் அன்பு தெய்வமாய் நம்மத்தியிலே வாசம் செய்யும் அந்த இறைவனிடம் நாம் எத்தகைய உள்ளத்தோடு, எத்தகைய விசுவாசத்தோடு, எத்தகைய நம்பிக்கையோடு இங்கு ஒன்று கூடியிருக்கின்றோம். அந்த நம்பிக்கை நம்மை குணமாக்கும் என்ற விசுவாசத்தோடு இங்கு வந்திருக்கின்றோமா? திருவிவிலியத்திலே பல்வேறு இடங்களிலே நாம் வாசிக்கின்றோம். நம்பிக்கையோடு அந்த இறைவனை தேடி சென்றவர்கள் நலம் பெற்றார்கள். இவர்களின் நம்பிக்கையின்மையின் பொருட்டு அந்த இறைவனால் அங்கு பல்வேறு வல்ல செயல்களை செய்ய முடியாமல் போனது என்றும், நம்பிக்கையோடு வந்தவர்கள் மீது அவர் கை வைத்து அவர்களை குணப்படுத்தியதாகவும் நற்செய்தி நமக்கு எடுத்து எம்புகின்றது. ஆம் அன்பு பிள்ளைகளே, இது அவரின் ஆடையின் விளிம்பை தொட்டால் போதும் நான் சுகம் பெறுவேன் என்ற நம்பிக்கையோடு அந்த பெண்மணியானவள் அந்த இறைவனின் ஆடையின் விளிம்பை தொட்டால் குணம் பெற்றாள். இதோ முடக்குவாதக்காரனை உள்ளே அழைத்து வர முடியாத சூழ்நிலையிலே வீட்டின் கூரையை பிரித்து அந்த முடக்குவாதக்காரனை இறைவனின் முன்னிலையில் கீழே இறக்குகின்றார்கள். அவர்களின் நம்பிக்கையை பார்த்து இறைவன் மெய்சில் இருக்கின்றார். அவனை பார்த்து, அன்பு மகனே, எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நீ உன் இல்லத்திற்கு செல் என்கின்றார். உனது பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, இனியும் நீ பாவம் செய்யாதே என்று அந்த விபச்சார பெண்ணை பார்த்து சொல்லுகின்றார். யாரும் உன்னை தீர்ப்பிடவில்லை, நானும் உன்னை தீர்ப்பிடேன், எழுந்து நீ செல், இனி இத்தகைய பாவத்தை திரும்பவும் செய்யாதீரு என்று இறைவன் சொல்லுகின்றார். ஆமன் பார்ந்தவர்களை, இன்னும் எண்ணற்ற மனிதர்களை நாம் திருவிவிலியத்திலே பார்க்கின்றோம். மார்த்தா, மரியா, லாசரின் வாழ்க்கையை பார்க்கின்றோம். லாசர் இறந்து போன பின்பும் கூட மிகுந்த நம்பிக்கை கொண்ட மனிதர்களாக மார்த்தாவும் மரியாவும் அந்த இறைவனை ஓடி ஓடி வந்து தேடி வருகின்றார்கள். ஆண்டவரே, நீர் எங்களோடு இருந்திருந்தால் இந்த துயரமான சம்பவம் எங்களது வாழ்க்கையில், எங்களது இல்லத்தில் நடந்திருக்காதே என்று அந்த இறைவனிடம் முறையிடுகின்றார்கள். மரியா, நீ நம்புகிறாயா? உன் அன்பு சகோதரன் உயிர்த்தெழுவான் என்று நீ விசுவசிக்கிறாயா என்று இறைவன் அவளது விசுவாசத்தை அங்கு புடமிட்டு பார்க்கின்றார். ஆம் ஆண்டவரே, நான் விசுவசிக்கின்றேன் என்கின்றால் அவளது விசுவாசம் அங்கு பெரிதாக நமக்கு சுட்டி காட்டப்படுகின்றது. ஆனாலும் ஆண்டவரே, அவன் விண்ணுலகில் உயிர்த்தெழுவான் என்று எனக்கு தெரியுமே என்கின்றார். ஆனால் ஆண்டவர், இப்பொழுதே உன் அன்பு சகோதரன் உயிர்த்தெழுவான் என்று சொல்லி அவனுக்கு உயிர் கொடுப்பதை நாம் பார்க்கின்றோம். ஆம் அன்பு பிள்ளைகளே, அந்த இறைவனின் மீது எத்தகைய விசுவாசம் உடையவர்களாய் நாம் வாழ்கின்றோம். சிறிதளவு கடுகளவு விசுவாசம் நமது உள்ளத்தில் இருப்பின் நாம் கேட்பதெல்லாம் நமக்கு அந்த இறைவனால் கொடுக்கப்படும். என் பெயரினால் நீங்கள் எதை கேட்டாலும் நான் உங்களுக்கு தருவேன் என்று அந்த இறைவன் சொல்லும் அந்த வார்த்தைகள் ஒருபொழுதும் பொய்க்காது. இறைவன் நம் மத்தியில் பொய் சொல்லக்கூடியவர் இல்லை. ஆம் அன்பு பிள்ளைகளே, இந்த உலகத்தின் பார்வையிலே அந்த இறைவன் நம் ஒவ்வொருவது அன்பு தகப்பனாய் இருக்கின்றார். இந்த உலகம் நம்மை ஒருபொழுதும் நாம் நினைப்பது போல் வைத்திருக்காது.
பல்வேறு தருணங்களிலே நாம் ஏமாந்து இருக்கலாம். நம்மோடு வாழக்கூடியவர்கள் நம்பிக்கைக்குரியவர்களாக இருப்பவர்கள் கூட நம் நம்பிக்கையை வீண் போக செய்திருக்கலாம். நமது விசுவாசம் ஒருபொழுதும் வீண் போகாது. மனிதர்கள் மேல் நாம் கொண்டிருக்கின்ற நம்பிக்கை வீண் போனாலும் அந்த இறைவன் ஒருபொழுதும் நமது விசுவாசத்தை, நமது நம்பிக்கையை வீண் போக செய்ய மாட்டார். எனவே அந்த இறைவனின் அருளை நாம் இந்நாளிலே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நமது உள்ளத்தில் நிறைவான விசுவாசம், நிறைவான நம்பிக்கை இருக்க வேண்டும். எனவே அன்பு பிள்ளைகளே, எல்லா பிரச்சனைகளுக்கும், அனைத்து கஷ்டங்களுக்கும், அனைத்து துயரங்களுக்கும், அனைத்து துன்பங்களுக்கும் இதோ ஒரே பதில் நம் ஆண்டவர். அந்த இறைவனிடம் நமது அனைத்து தேவைகளையும் முறையிடுவோம். நம் ஒவ்வொருவரது கஷ்டங்கள், கண்ணீர்கள், கவலைகள் அனைத்தையும் அந்த இறைவனின் பாதத்திலே நாம் இந்த நேரத்திலே முழுவதுமாக எடுத்துரைத்து மன்றாடுவோம். கட்டாயமாக அந்த இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பார். நம் வேண்டுதல்கள், நம் விண்ணப்ப குரல்கள் அனைத்திற்கும் அவர் செவிமடுப்பார். நம் ஒவ்வொருவரது வேண்டுதல்களையும் இந்த நேரத்திலே அந்த இறைவன் ஆசீர்வதித்து நாம் கேட்பதை தந்து ஆசீர்வதிக்க போகின்றார். எனவே இத்தகைய ஒரு நம்பிக்கையோடு அந்த இறைவனின் பாதத்திலே நம் ஒவ்வொருவரது வேண்டுதல்களையும் இந்த நேரத்திலே சமர்ப்பித்து ஜெபிப்போம். அன்பு பிள்ளைகளே, ஒவ்வொரு மன்றாட்டையும் பக்தியோடும் நம்பிக்கையோடும் நாம் ஜெபிக்கும் அந்த நேரத்திலே நாமும் நமது கண்களை இறுக மூடி அந்த நற்கருணையின் ஆதரை நமது உள்ளத்திலே, மன கண்களிலே அந்த இறைவனை சிந்தித்தவர்களாய் நம் அனைத்து தேவைகளையும் இறைவனிடம் முறையிட்டு மன்றாடுவோம். திரு அவைக்காக மன்றாடுவோம். திரு அவையை வழிநடத்தும் அருள் தந்தை, கருதினார்கள், ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள் மற்றும் பொது நிலையினர் அனைவரையும் ஆசீர்வதித்து அவர்களின் மேய்ப்பு பணி சிறக்கவும், குறிப்பாக இந்த யூபிலி ஆண்டில் அவர்கள் மேற்கொள்ளும் முயற்சிகள் அனைத்தையும் நிறைவு பெற செய்யவும், திருச்சபையின் எண்ணங்களை இறைமக்கள் செயல்படுத்துபவர்களாக வாழவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்காக மன்றாடுகிறோம். மாதா தொலைக்காட்சியை கண்டு பயனடையும் இறைமக்கள் அனைவரையும் உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். இதை ஒளிபரப்ப உழைப்பவர்களையும் நீரே பாதுகாத்தருளும். அனைவரும் உடல் உள்ள நலம் பெற்று இந்த ஒளிபரப்பினால் நாங்கள் அனைவரும் ஆன்மீக வளர்ச்சி பெற துணை புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களது இரும்பாலை பங்கு புனித யூதா ததை ஆலயத்துக்காக மன்றாடுவோம். அனைத்தையும் பராமரித்து வரும் இறைவா, எங்கள் ஆலயத்தையும் எங்கள் பங்கு தந்தை அருட்பணி ஜான் பால்ராஜ் அவர்களையும் பங்கு மக்கள் அனைவரையும் உம்மிடம் ஒப்படைக்கின்றோம். இங்கு நடைபெறும் அனைத்து திருநிகழ்வுகள், திருப்பலிகள், ஆராதனைகள் அனைத்தும் இறைமக்களாகி எங்களுக்கு பயனுள்ளதாக அமையவும், இந்த ஆலய வளாகம் முழுவதும் உமது ஆவியால் நிரப்பப்பட வேண்டியும், புனிதரின் மன்றாட்டால் எங்கள் விண்ணப்பங்கள் கேட்கப்படவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நோயாளிகளுக்காக மன்றாடுவோம். குணமளிக்கும் வல்லலே, மருத்துவர்களுக்கெல்லாம் மேலான மருத்துவரே, இறைவா, எங்கள் பங்கில் உள்ள அனைத்து நோயாளிகளையும் உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். நாட்பட்ட வியாதிகள், கேன்சர் நோயினால் துன்பப்படுவோர், கல்லீரல், சிறுநீரகம், இதயம் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவோர், மன அழுத்தம், இரத்த அழுத்தம், சர்க்கரை வியாதி போன்ற அனைத்து நோயினாலும் பாதிக்கப்பட்டு உழல்வோரை நீர்தாமே ஆசிர்வதித்து அவர்களை நோயின் நின்று விடுதலையாக்க வேண்டுமென்று உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரில் வாழ்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே,
என் கண்ணீரில் காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும், ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரில் காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. நம் விண்ணப்பங்களை கேட்கும் நம் ஆண்டவரிடம் அன்பு பிள்ளைகளே, இதோ நம் தேவைகளை எடுத்துரைப்போம். தொடர்ந்து நம் ஒவ்வொருவரது வேண்டுதல்களையும் அந்த இறைபாதம் இவ்வேளையிலே சமர்ப்பிப்போம். அனைவரும் மண்டியிடுவோம். நம்பிக்கையோடு நம் நற்கருணை நாதரிடம் நம் ஒவ்வொருவரது தேவைகளையும் எடுத்துரைப்போம். இதோ கண்களை இறுக மூடி அந்த இறைவனிடம் பல்வேறு தேவைகளோடு வந்திருக்கின்ற நாம் நமது தேவைகளை, நமது வேண்டுதல்களை, நமது விண்ணப்பங்களை கண்ணீரோடும் கவலையோடும் ஒன்று கூடியுள்ள இந்த வேளையிலே அந்த இறைவனின் திருப்பாதம் சமர்ப்பிப்போம். அன்பின் வல்லமையுள்ள பிதாவே, இதோ உம் அன்பு பிள்ளைகளாக இதோ உமது திருவடிகளில் சரணாகதியாகி கிடக்கின்றோம் ஐயா. அன்பு தெய்வமே, எங்கள் ஒவ்வொருவரது வேண்டுதல்களுக்கும் நீர் கனிவுடன் செவிசாய்ப்பீர் எனும் நம்பிக்கையோடு இதோ உம் அன்பு பிள்ளைகளாகிய நாங்கள் மண்டியிட்டு கைகளை விரித்து இதோ கண்ணீர் சிந்த உம் பாதம் எங்களது வேண்டுதல்களை சமர்ப்பிக்கின்றோம் ஐயா. பல்வேறு தேவைகள், எங்களது வாழ்க்கையில் அன்றாட கவலைகள், எங்களது வாழ்க்கையிலே நாங்கள் முன்னெடுத்து செல்ல முடியாத பல்வேறு தடைகள், இதோ உடன்பிறப்புகள், பெற்றெடுத்த உறவுகள், இதோ எங்களது அருகாமையில் வாழக்கூடிய குடும்பங்கள் என்று பல்வேறு உறவுகளால் எங்களது வாழ்க்கையிலே பல்பல சிக்கல்கள் ஐயா. அன்பு தெய்வமே, இதோ உடல்நல கோளாறுகளோடு நாங்கள் வந்திருக்கின்றோம். நோய் நொடிகளோடும் வியாதிகளோடும் எங்களது வாழ்க்கையிலே அன்றாடம் நாங்கள் அல்லல் பட்டு கொண்டிருக்கின்றோம் தகப்பனே. மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை எங்களது இல்லத்திலும் நாங்கள் வாழும் இந்த சமூகத்திலும் எங்களுக்கு கிடைக்கவில்லை ஐயா. உமது திரு சந்நிதானம் ஒன்றே எங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒன்றாக, இதோ உமது திரு சந்நிதானம் ஒன்றே எங்களது வாழ்க்கையில் நாங்கள் வேண்டுவதை தந்து ஆசீர்வதிக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கின்றது தகப்பனே. அதனால்தான் நாங்கள் இங்கு ஓடோடி வந்திருக்கின்றோம் ஐயா. எங்களது தேவைகள், எங்களது வேண்டுதல்கள், எங்களது விண்ணப்பங்கள் அனைத்தையும் இந்த நேரத்திலே நீர் எங்களுக்கு தந்து ஆசீர்வதிப்பீரா ஐயா. அன்பு தெய்வமே, அன்பு தகப்பனே, எங்களை பெற்றெடுத்த அன்பு தெய்வமே, இதோ உம் பிள்ளைகளாக இதோ எங்களது வாழ்க்கையிலே கண்ணீர் சிந்திக் கொண்டிருக்கின்ற இந்த தருணத்திலே உமது பிள்ளை என்று அழைக்கக்கூட தகுதியில்லாத மனிதர்களாக உம் திருசன்னிதானம் வந்திருக்கின்றோம் ஐயா. இதோ எங்கள் நோய் நொடிகளை உம் திருப்பாதம் ஒப்பு கொடுக்கின்றோம். குணப்படுத்த முடியாத நோய்களோடு, பல்வேறு நோய்களோடு வெளியில் சொல்ல முடியாமல் நாங்கள் கண்ணீர் விட்டு தயங்கி கொண்டிருக்கின்றோம் ஐயா. மருத்துவர்கள் பல்வேறு மருத்துவ சிகிச்சைகளை எங்களுக்கு தந்த பொழுதும் அது குணம் பெறாத சூழ்நிலையில் அன்றாடம் நாங்கள் மருந்துகளை உட்கொண்டால் ஒழிய எங்களது வாழ்க்கை முன்னோக்கி செல்லாது என்ற அந்த ஒரு சூழ்நிலையிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஐயா. அன்பு தெய்வமே, எங்களது உடலையும் உள்ளத்தையும் நீ தொட்டு ஆசீர்வதிப்பீராக தகப்பனே. இதோ நோய் நொடிகளோடு வந்திருக்கின்ற எங்களது உடல் உறுப்புகளில் இருக்கின்ற அந்த நோய்களை குணப்படுத்தும் ஐயா. மகிழ்ச்சியோடு நாங்கள் இல்லம் திரும்ப உமது ஆசீர்வாதத்தை எங்கள் மீது இந்த நேரத்திலே பொழிவீராக தகப்பனே. அன்பு தெய்வமே, இதோ
கடன் தொல்லைகளோடு வந்திருக்கின்றோம். எங்களது தேவைக்காக பெற்ற கடனை திருப்பி செலுத்த முடியாமல் இதோ பல ஆண்டுகளாக உழைத்தும் எங்களது உழைப்பிலே எங்களால் எதையும் சேமிக்க முடியாத சூழ்நிலையிலே கடன் தொல்லையிலே நாங்கள் அவதியுற்று கொண்டிருக்கின்றோம் ஐயா. எங்களது கடன் தொல்லையை நீர் மாற்றி அமைக்க வேண்டி ஜெபிக்கின்றோம் ஐயா. அன்பு தெய்வமே, இதோ கணவன் மனைவிக்கிடையே இருக்கின்ற பிரச்சனைகள் ஏராளம் ஐயா. உறவுகளை ஒருவர் முகத்தை பார்த்து எங்களால் பேச முடியாத சூழ்நிலையிலே எங்களது இல்லத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இதோ அருகாமையில் வாழ்பவர்கள் எல்லாம் எங்களை ஏளனத்தோடு பார்த்து சிரிக்கக்கூடிய அந்த சூழ்நிலையிலே பலர் சிரிக்கும் ஒரு சிரிப்பு பொருளாக நாங்கள் வாழும் இந்த சமுதாயத்திலே நீர் ஒருவரே எங்களை பார்த்து கட்டி அணைத்து எங்களை ஆசீர்வதிக்கக்கூடிய தெய்வமாயிருக்கின்றீர் தகப்பனே. அன்பு தெய்வமே, எங்களை ஆசீர்வதித்து உறவுகளை வளப்படுத்தும் ஐயா. எங்களது குடும்பங்களில் இருக்கின்ற பிரச்சனைகள், உறவுகளில் இருக்கின்ற சிக்கல்கள் அனைத்தையும் நீர் போக்கி அன்போடு நாங்கள் வாழ்வதற்கு உகந்த ஒரு இல்லிடமாக எங்களது இல்லத்தை மாற்றி தருவீர் ஐயா. அன்பு தெய்வமே, இதோ எங்கள் பிள்ளைகள் படித்தும் நல்லதொரு வேலை வாய்ப்பு இல்லாமல் கிடக்கின்றார்கள் தகப்பனே. அவர்களுக்கு நல்லதொரு வேலை வாய்ப்பை தந்த ஆசீர்வதியும் ஐயா. இதோ வெளிநாடுகளுக்கு சென்று வேலை வாய்ப்பிற்காக சென்றவர்கள் அங்கு படும் இன்னல்கள், துயரங்கள், அவர்கள் படக்கூடிய கஷ்டங்களில் இருந்து அவர்களுக்கு விடுதலை தாரும் ஐயா. உறவுகளை பிரிந்து, மனைவி மக்களை பிரிந்து இதோ அவர்கள் படக்கூடிய கஷ்டங்கள், கண்ணீர்கள் அனைத்திற்கும் நீர் பதில் தந்து அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம் ஐயா. இதோ திருமணம் நடைபெறாதா என்ற ஏக்கத்தோடு ஏங்கி தவிக்கின்ற குடும்பங்களை ஆசீர்வதியும் தகப்பனே. அந்த உறவுகள், பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நல்லதொரு இணையை நீர் தந்து ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம் தகப்பனே. அவர்களது இல்லத்திலே மகிழ்ச்சி பங்கு நீர் அவர்களுக்கு நல்லதொரு திருமணத்தை ஏற்பாடு செய்து ஆசீர்வதியும் ஐயா. அதே வேளையிலே இதோ திருமணமாகியும் பல ஆண்டுகளாகியும் இதோ அவர்களுக்கு குழந்தை இல்லாத ஒரு சூழ்நிலையிலே ஏங்கி தவித்து பல்வேறு மருத்துவமனைகள், ஏறாத ஆலயங்கள் இல்லை என்று அங்கும் இங்குமாக அலைந்து திரியக்கூடிய அன்பு பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும் ஐயா. அந்த தம்பதியர்களுக்கு நீர்தாமே நல்லதொரு குழந்தை வரத்தை தந்து ஆசீர்வதித்து அவர்களது வாழ்க்கையிலே புத்தொளி ஏற்ற வேண்டி ஜெபிக்கின்றோம் தகப்பனே. இதோ நெருங்கி வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தவக்காலத்திலே நாங்கள் எங்களது வாழ்க்கையை நினைத்து நாங்கள் மனம் வருந்தி எங்களது தவறுகள், குற்றங்கள், குறைகள் அனைத்தையும் நினைத்து மனம் வருந்தி புதியதொரு வாழ்க்கை வாழ்வதற்கான ஒரு சூழ்நிலையை நீர் ஏற்படுத்தி தந்து ஆசீர்வதிக்க வேண்டுகின்றோம் ஐயா. எங்களது குற்றங்கள், எங்களது தவறுகள், எங்களது பாவங்கள் சாபமாக சில வேளைகளிலே எங்கள் மேல் இருப்பதை நாங்கள் உணர்கின்றோம் ஐயா. அந்த சாபங்களில் இருந்து எங்களுக்கு விடுதலை தாரும் ஐயா. நீர் ஒருவரே அனைத்தையும் எங்களிடமிருந்து போக்கி தீய சக்திகளை விரட்டி இதோ புத்துயிர் தரக்கூடிய தேவனாய், புது வாழ்வு தரக்கூடிய தேவனாய் எங்களை ஆசீர்வதித்து மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கு துணை செய்யக்கூடிய தேவனாய் இருக்கின்றீர் அன்பு தகப்பனே. இதோ உம்மிடம் மட்டுமே எங்களது குறைகளை, கவலைகளை, கஷ்டங்களை நாங்கள் முன்வைக்கின்றோம் தகப்பனே. எங்களது வேண்டுதல்களுக்கும் கண்ணீருக்கும் நீர் பதில் தருவீர் எனும் நம்பிக்கையோடு மண்டியிட்டு இதோ கண்ணீர் சிந்தி திருப்பாதம் வேண்டிக் கொண்டிருக்கின்றோம் ஐயா. எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இன்னும் பல்வேறு தேவைகளோடு, பல்வேறு மன்றாட்டுகளோடு, விண்ணப்பங்களோடு இதோ உமது திரு சன்னிதானத்திலே நாங்கள் வீற்று காத்து கிடக்கின்றோம் ஐயா. எங்களை ஆசீர்வதிப்பீரா நல்ல தேவனே, நல்ல பிதாவே. எங்கள் ஒவ்வொருவரது வேண்டுதல்களுக்கும் இதோ புதியதொரு இல்லத்தை கட்டி நாங்கள் குடிபோக மாட்டோமா என்று எத்தனை ஆண்டுகளாக ஏங்கி கிடக்கின்றோம். புதியதொரு இடத்தை வாங்கி அங்கே எங்களுக்கு உகந்த ஒரு இல்லிடமாக ஒரு இல்லத்தை கட்டுவதற்கான வாய்ப்பிற்காக ஏங்கி தவிக்கின்றோம் ஐயா. நல்லதொரு வாய்ப்பை ஏற்படுத்தி தாரும் ஐயா. இதோ நாங்கள் அன்றாடம் பயணிக்கும் பொழுது பல்வேறு விபத்துக்கள், பல்வேறு ஆபத்துக்கள் எங்களை நெருங்கி கொண்டிருக்கின்றன தகப்பனே. அந்த விபத்துக்கள், ஆபத்துக்களில் இருந்து எங்களை அன்றாடம் பாதுகாத்து எங்களை ஆசீர்வதியும் தகப்பனே. இதோ ஒவ்வொரு நாளும் அன்றாடம் இந்த உலகிலே எண்ணற்ற அன்பு பிள்ளைகள் திருப்பதம் சேர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். பல்வேறு நோய் நொடிகளாலும் விபத்துக்களாலும் அவர்கள் உம்மை திருவடிக்கு இதோ நித்திய இளைப்பாற்றி அடைந்தவர்களாய் வருகின்ற வேளையிலே அவர்களின் குற்றம் குறைகளை எல்லாம் நீர் மன்னித்து அவர்களுக்கு நித்திய வாழ்வை தந்த ஆசீர்வதியும் ஐயா. பல்வேறு உறவுகளை பிரிந்தவர்களாய் வாழும் அன்பு பிள்ளைகளுக்கு அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனதிடத்தை, தைரியத்தை தாரும் ஐயா. அன்றாடம் எங்களது வாழ்க்கையிலே நாங்கள் ஏறெடுக்கக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் கைகூடி வர நீர்தாமே ஆசீர்வாதத்தை பொழிய வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம் தகப்பனே. அன்றாடம் நாங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தும் வெற்றியை நோக்கிய பாதையிலே
அது செல்வதற்கு தகுந்த வாய்ப்புகளை ஏற்படுத்தி தாரும் ஐயா. இன்னும் பல்வேறு தேவைகளை திருப்பதம் ஒப்பு கொடுக்கின்றோம் ஐயா. எங்கள் ஒவ்வொருவரது வேண்டுதல்களுக்கும் எங்கள் ஒவ்வொருவரது ஜெபங்களுக்கும் நீர் கருணை கண் கூர்ந்து உமது ஆசியை பொழிந்து எங்களை ஏற்றுக்கொள்வீர் நல்ல பிதாவே. ஆமீன். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்பிற்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். திருவுடல் திரு ரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். வண்ணச்சுடரே பேரொளியே தங்க நிலவே